வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம பள்ளிக்கரணை காமகோடி நகர் உள்ள வந்தீங்கன்னா சாய்பாபா நகர் அப்படின்னு சொல்லி, அதாவது ஜங்ஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. இதில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, 27 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் வரும். வெஸ்ட்டு தானே வரும், சரிங்களா? வெஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். ஆக்சுவலாக அப்ரூவ்டுக்கு அனுப்பியிருக்காங்க. 3.5 கேட்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட். இப்போ நமக்கு என்ட்ரன்ஸ்லலாம் 9,000 ரூபா கேட்குறாங்க, 10,000 ரூபா கேட்குறாங்க. பள்ளிக்கரணையில் இடம் வேணும், வீடு கட்டணும் அப்படின்னா இது 3.5 முடியுது. இப்போ எல்லோரும் வண்டி வச்சுருக்குறோம் சரியா? கொஞ்சம் உள்ளே வரும், அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். அதனால் பாருங்கள், இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் வீடு கட்டுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ரூவ்டு வந்தோடனே ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வீடு வேணுன்னா கூட கட்டி கொடுக்கலாம், கால் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரண்டேஜ், 27 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும்போது அழகாக கட்டலாம், லக்ஸரியாக கட்டலாம், கார் பார்க்கிங்கோடு கட்டலாம். இன்னொன்று சொல்லிடுறோம், நிறைகள் சொல்கிற மாதிரி குறைகளும் சொல்லுவோம். இது பக்கத்துலேயே ஏரி வர்றதுனால கீழே கார் பார்க்கிங் கொடுத்துட்டு அழகாக கட்டலாம். இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் போனோன்னா நமக்கு மண் சொந்தம் இல்லை, சரியா? இது மண் நமக்கு சொந்தமாக கிடைக்குது. கீழே கார் பார்க்கிங் கொடுத்துட்டு அழகாக மேலே தூக்கிடலாம். பட்ஜெட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். பாருங்கள், ஒரு அரண்மனை கட்டியிருக்காங்க. இந்த பக்கமும் இண்டிவிஜுவல் வீடு தான். ஜஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மலை, ஏரி எல்லாமே இயற்கை, சரியா? அதெல்லாம் நம்ம வெறுக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல ஆப்ஷன். இது நல்ல பிராப்தம். பள்ளிக்கரணையில் 3.5க்கு ரொம்ப அபூர்வம், சரியா? ஸோ கால் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது தேவை இருந்தாலும் சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். கமர்ஷியலாக ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா ரெண்டல் இன்கம் மாதிரி சொல்லுங்கள். வேக்கண்ட் லேண்டு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு டீம் ஒர்க் தான். எங்ககிட்ட சிலைக்க ப்ராப்பர்ட்டி வரும். நாங்கள் சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் ரெஸ்ட்டு கிடையாது, ஹாலிடே கிடையாது. ஸோ பிளான் பண்ணுங்கள். 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். வீட்டு மகாலட்சுமியை அழைச்சிட்டு வாங்க. தனியாக வந்தீங்கன்னா நான் இடம் காட்ட மாட்டேன், தவறாக நினைக்காதீங்க. வரோம், பார்க்குறோம். ஃபேமிலி வர்றதுக்குள்ளே சில நல்ல இடங்கள் டிஸ்போஸ் ஆகிடுது. ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஃபேமிலியோடு வாங்க, கோயிலுக்கு போகிற மாதிரி வாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி வாங்க. உங்கள் வீட்டு மகாலட்சுமியை வச்சு தான் உங்களுக்கு இந்த பிராப்தம் கிடைக்குது. அது உங்கள் செல்வ மகனோ, மனைவியோ, சகோதரியோ, எல்லாமே உங்கள் வீட்டு மகாலட்சுமி தான். நம்மக்கிட்ட நிர்பந்தம் கிடையாது. உங்களோட என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் ஃபுல் டைம் அப்படின்றனால உங்களுக்கு ஈஸியாக கொடுப்போம். அந்த பேர்டன்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, சரியா? 1 டே பிஃபோராக கால் பண்ணுங்கள், தேவையே சொல்லுங்கள். தேங்க்யூ. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஏரியா நல்ல ப்ரைம் ஏரியா தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் டெய்லி நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.